Question number 51, find I. So, this is I oda value find பண்ணனும். I oda value எங்க இருக்கு? I oda value இங்க இருக்கு. Find the value of I. Sir, ஒவ்வொரு ப்ராப்ளம் சால்வ் பண்றோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்றோம். ஒவ்வொரு ப்ராப்ளத்திலையும் ஒவ்வொரு கான்செப்ட் வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அதாவது டிஃப்ரெண்ட் கான்செப்ட் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. ஒவ்வொரு ப்ராப்ளத்திலையும் ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் வந்து இருக்கும். ஸோ எல்லாமே எல்லா கான்செப்ட்லையும் we are solving the problem, ரைட்டா? ஸோ ஃபைண்ட் ஐ ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க சார். ஸோ இங்கே இருக்கு ஐயோட வேல்யூ இங்கே இருக்கு. அதே ப்ராப்ளம் தான் இங்கே கொஷின், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஐ. ஸோ அப்போது ஐ இப்படி வந்து இங்கே ஐ வந்துடுது. ஸோ இந்த ஐ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சார். ரைட். ஸோ அப்போது இதில் போகக்கூடிய கரண்ட் என்ன சார்? இதில் போகக்கூடிய கரண்ட் ஐயோட வேல்யூ 4/7 சார். இதில் போகக்கூடிய கரண்ட் 4/7. இது நோடு ஏ அப்படின்னு, இது ஒரு நோடு ஏ. நோடு என்ன? மோர் தென் 2 எலமெண்ட்ஸ் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா இல்லை ஜங்ஷன் சொல்கிறோம். அப்போ வந்து அது நோடு, ரைட்? நோடு. ஸோ அப்போ இதில் போகக்கூடிய கரண்ட் என்ன சார்? இங்கே வந்து 22/7. அப்போ இங்கே போகக்கூடிய கரண்ட்டும் 25/7 தான். ஸோ அப்போ இங்கே போகக்கூடிய கரண்ட் என்ன சார்? 25/7. Now applying KCL, Kirchhoff's current law at node, KCL at node A. நோடு ஏல கேசிஎல் அப்ளை பண்ணுவோமா? ரைட். ஸோ கரண்ட் உள்ளே வரக்கூடிய கரண்ட் என்ன சார்? ஸோ ஒரு ரெண்டு கரண்ட் உள்ள வருது, ஐ ப்ளஸ் 4/7. வெரி அவுட் கோயிங் கரண்ட் சார் 25/7. ஓகே. ஸோ அப்போது என்ன சார் வரும் எடுத்துட்டிங்கன்னா, ஸோ ஐ that is equal to 3 amps. I that is equal to 3 amps. I that is equal to 3. சார் சிம்பிள் ப்ராப்ளம் தான் சார். இது என்ன சார் இருக்குது அப்படின்னா, ஒரு சின்ன கான்செப்ட். என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு லூப்பில் சோர்ஸஸ் இருக்குது இல்லைங்களா? சோர்ஸஸ். ஸோ சோர்ஸை பொறுத்து கரண்ட் ஃப்ளோ இருக்காது. ஸோ irrespective ஆஃப் த சோர்ஸ், ஓகேங்களா, irrespective ஆஃப் த வோல்டேஜ் சோர்ஸ் த கரண்ட் வில் ஃப்ளோ இந்த லூப். ஸோ ஒரு கரண்ட் சோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உள்ள லூப்பில் போகக்கூடிய கரண்ட் என்ன சார் இருக்கும்? அந்த கரண்ட் சோர்ஸோட வேல்யூ என்னவோ அதை தான் இருக்கும். இன்டிபெண்ட்ஸை பற்றி வோல்டேஜ், இந்த வோல்டேஜ் சோர்ஸை பற்றி வோல்டேஜ் சோர்ஸை டிபெண்ட், so irrespective of the source the current will flow in the loop. So irrespective of the source, இது வந்து வோல்டேஜ் சோர்ஸ். the source இல்லாமல் என்னது கரண்ட் என்ன இருக்குதோ irrespective of the source the current will flow. இந்த லூப்பில் என்ன கரண்ட் போகுமோ அந்த கரண்ட் ஃப்ளோ வந்து 15 ohm சோர்ஸ் வோல்டேஜ் சோர்ஸை பற்றி எந்த ஒரு கன்சிடரேஷன் இருக்காது. ஸோ கரண்ட் சோர்ஸில் என்ன வேல்யூவோ இந்த கரண்ட் சோர்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ தான் கரண்ட்டில் ஃப்ளோ ஆகும். நம்ம கரண்ட் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது சார். ஸோ அப்போ இந்த வோல்டேஜ் சோர்ஸ்லேருந்து கரண்ட் என்ன ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிறது தான் கன்சிடர் பண்ண தேவையில்லை. சுருவத்தில் வோல்டேஜ் சோர்ஸும் கரண்ட் சோர்ஸ் இருந்தால் அந்த கரண்ட் சோர்ஸோட வேல்யூ என்னவோ அந்த கரண்ட் தான் அந்த லூப்பில் ஃப்ளோ ஆகும். இதில் நம்ம சால்வ் பண்ணலாம் 51 ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் வச்சு நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடுவோம். வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கும், லூப்பில் கரண்ட் சோர்ஸ் இருக்குது. பட் வி ஆர் கன்சிடரிங் இந்த கரண்ட் சோர்ஸோட கரண்ட் என்னவோ அதை மட்டும் தான் கன்சிடரிங் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் லெக்சர்லாம் கோத்ரூ பண்ணி பார்த்தீங்கன்னா. கொஷின் நம்பர் 52, ஃபைண்ட் I1 அண்ட் I2. இந்த ப்ராப்ளத்தில் I1 I2 ஃபைண்ட் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். ஜஸ்ட் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். சால்வ் பண்ணி பார்த்துட்டு அப்படி ஆன்சர் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணணும். ஓகே, ரைட். ஸோ சால்வ் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் கரெக்டாக இல்லையாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, ரைட். லெட் ஸ்டார்ட். ஃபைண்ட் வேல்யூ ஆஃப் I1 I2. இங்கே I1 I2. ஸோ ப்ராப்ளத்தில் I1 I2 கால்குலேட் பண்ண சொல்லிடுவோம். ரைட் சார், கால்குலேட் பண்ணிடலாங்களா? ஓகே. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு I1 வேணும் அப்படின்றால், ஸோ இந்த கரண்ட் எனக்கு தெரியும். சில போகக்கூடிய கரண்ட் சார் சூப்பர் 4 amps கண்டுபிடிச்சாச்சு. ஆல்ரெடி கொடுத்துருக்கு 4 amps. ஸோ அப்போ எனக்கு இதில் போகக்கூடிய கரண்ட் தெரியாது, இதில் போகக்கூடிய கரண்ட் தெரியாது. ஓகே, பட் இதுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் கால்குலேட் பண்ணுறேன். ஸோ வோல்டேஜ் கால்குலேட் பண்ணால் V தெரிஞ்சிடும். ஸோ V தெரிஞ்சு அது வழியாக போகக்கூடிய கரண்ட் என்ன, இந்த லூப்பில் போகக்கூடிய கரண்ட் என்னங்கிறத கால்குலேட் பண்ணிடலாங்களா? ஓகே. ஸோ அப்போது இங்கே அப்ளைங் KVL அட் லூப் 1. இது வந்து லூப் 1. ஸோ நம்ம KVL ப்ளஸ் இருக்கா? ஸோ அப்போது இப்படி அப்ளை பண்ணுவோம். ஸோ ப்ளஸ் அண்ட் ஓகே இப்படி அப்ளை பண்ணுவோம். KVL அப்ளை பண்ணலாங்களா? ஸோ KVL அட் லூப் 1. லூப் 1ல் KVL அப்ளை பண்ணுவோம். இந்த ரெஸ்ட் எடுப்போம். ஸோ என்ன சார்? ப்ளஸ் 18. இங்கே ஃபார் சாரி நம்ம கரண்ட்டோட டைரெக்ஷன் எப்படி இருக்குது சார்? சாரி, ஸோ கரண்ட்டோட டைரெக்ஷன் எப்படி இருக்கிறதுனால நம்ம கரண்ட்டோட டைரெக்ஷன்லேயே நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். அப்போ தான் போலாரிட்டி கட் ஆகும். ஓகே, ஓகே. ஸோ கரண்ட்டோட ஏன் சார் டைரெக்ஷன் எடுத்து கரண்ட்டோட டைரெக்ஷன் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இந்த டைரெக்ஷன் நம்ம கொடுத்துருவோம். ஓகே. ஸோ இப்படி போகும்போது +8 volt. ஸோ இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ். ஸோ அப்போ -8
மைனஸ் அது என்னன்னு நமக்கு தெரியாது வி 2 ஓம் அந்த 2 ஓம் தான் வி 2 ஓம் இங்கே வரும்போது மைனஸ் 18 தட் இஸ் ஈக்குவல் டு 0 ரைட். ஸோ அப்போது என்ன சார் வரும் மைனஸ் வி 2 மைனஸ் 10 தட் இஸ் ஈக்குவல் டு 0 வருமா 8. ஸோ இப்போ மைனஸ் மைனஸ் போயிடுச்சு அப்படின்னா சாரி இங்கே ப்ளஸ்ஸு ஸோ மைனஸ் 10. ஸோ அப்போது மைனஸ் வி 2 தட் இஸ் ஈக்குவல் டு 10 வோல்ட். இப்போ வி 2 that is equal to minus 10. So V2 என்ன சார் கால்குலேட் பண்ணிட்டோம் V2 minus 10 volt அப்படின்னு கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ V2 minus 2னா I2 I voltage in 2 ohm resistance என்ன சார் இருக்கும் I equal to V by R. So V that is equal to minus 10 R that is equal to 10 that is equal to minus 5 amps. ஸோ அப்போ இதில் போகக்கூடிய கரண்ட் கண்டுபிடிச்சாச்சு என்னது சார் that is equal to minus 5 amps. This is node A. Node A contributed. So now we are applying KCL at node A and find the value of I2. So KCL Kirchhoff's current law at node A. Okay. So sum of entering current is 4. Single enter current plus minus 5 that is equal to leave current I2. So when value 4 minus 5 that is equal to I2. So I2 that is equal to minus 1 amps. I2 oda value என்ன சார் கண்டுபிடிச்சாச்சு I2 that is equal to minus 1 amps. So இங்க 5 amps வருது 4 amps வருது. So I2 oda value minus 1. Right? Question number 53. Superana question. என்ன கொஸ்டின்னா in a given circuit I2 2 amps if R equal to 20 ohm find the I2 if R equal to 10. ஏதாவது ப்ராப்ளம் புரியுதா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் படிச்சு பாருங்க நம்ம ட்ரா பண்ணிடுவோம். N1 இது 3 amp source resistor and we have another resistor and we have a network N2 அப்படிங்கிற network. இதில் போகக்கூடிய current I2. ஓகே என்ன சொல்லியிருக்காங்க இது 3 amp in a given circuit I2 equal to 2 amps. So already கொடுத்திருக்கிற சம்ல I2 என்ன சொல்லிட்டாங்க I2 equal to 2 amps sir. I2 2 amps if R equal to R if R equal to 20 ohm R equal to 20 ohm இருக்கும்போது I2 வந்து 2 amps if R equal to 20 ohm இருக்கும். ஸோ நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம்னா சிம்பிளாகவே இது 3 amps சாரி எங்கே போட்டுருங்க பார்த்தீங்களா இது வந்து current source இது 3 amps. Okay. So அப்போ இதுலையா போகக்கூடிய current என்ன சார் 3 amps இது 10 ohm. ஸோ அப்போ இங்கே 2 amps போட்டுன்னா கண்டிப்பாக இது வழியாக போகக்கூடிய amps 1 amps. இதுதான் ஆக்சுவலாக ப்ராடக்ட்டில் கொடுத்துருக்குறது. இங்கே 2 amps. ஸோ கரண்ட் சோர்ஸ் 3 amps சப்ளை பண்ணுது. ஸோ 3 amps இங்கே வருது. I2ல 2 ampsன்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக கிரவுண்டில் I1ல போகக்கூடிய கரண்ட்டு 10 amps. இது ப்ராப்ளத்தில் ஆக்சுவலாக கொடுத்துருக்கு. ஸோ இது என்ன கேட்குறாங்க இஃப் R இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ நெக்ஸ்ட்டு இஃப் ஆரோட வேல்யூ இஃப் 10 ohm ஆரோட வேல்யூ 10 ohமா இருந்தால் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் I2 I2 ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே ஆரோட வேல்யூ 10 ohமா சேஞ்ச் பண்ணா I2 ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ I2 ஓட வேல்யூ என்ன சார் இருக்கும் அப்படின்னா I2 ஓட வேல்யூ தட் இஸ் I2 that is equal to எவ்வளோ சார் வரும் I2 2 amps. I2 ஓட வேல்யூ 2 amps. ஏன் அப்படின்னா we have an ideal current source. இந்த ஐடியல் கரண்ட் சோர்ஸோட வேல்யூ என்ன சார் ஸோ என்ன சேஞ்சஸ் இருந்தாலும் இட் ஆல்வேஸ் சப்ளை இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன சேஞ்ச் ஆனாலும் இந்த ஐடியல் வோல்டேஜ் ஐடியல் கரண்ட் சோர்ஸ் இது சீரியஸாக கனெக்ட் பண்ணிக்கூடிய irrespective ஆஃப் திஸ் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அந்த ஐடியல் கரண்ட் சோர்ஸ் என்ன சார் பண்ணும் இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன சேஞ்ச் ஆனாலும் இட் ஆல்வேஸ் சப்ளைஸ் 3 amps கரண்ட்டை வந்து சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ என்ன மேபி இது பேரலாக இருந்ததுன்னா ப்ராக்டிக்கல் கரண்ட் சோர்ஸ்னு சொல்லுவோம். ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல்னா மேபி இட் இஸ் practical current source இல்லை இது ideal current source. Ideal current source definition already previous lectureல படிச்சிருப்போம். irrespective of the load resistance என்ன வேல்யூ சேஞ்ச் ஆனாலும் ideal current source வேல்யூ என்ன it always delivers constant current to the end. ஸோ என்ன லோடோ அந்த லோடுக்கு சப்ளை பண்ணும். ஸோ அப்போ இதில் 3 amps current source ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ சேஞ்சஸ் இருந்தாலும் it always supplies
constant same current. So I2 ஓட வேல்யூ என்ன சார் I2 that is also same 2 amps. So இதில் நோட் பாயிண்ட் என்ன I2 என்ன சார் I2 இந்த I2 independent of the resistance ஓட வேல்யூ. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமானாலும் கம்மியானாலும் I2 ஓட வேல்யூ என்ன சார் ஆகாது சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ரைட். ஓகே சார் மோஸ்ட்லி current source and voltage source ஓட ideal voltage source current source series parallel combinationல எல்லாமே most of the possible problems solve பண்ணிட்டோம். So next we are moving to reduction of resistance. So resistance in series parallel அதே மாதிரி inductor series parallel capacitor series parallel combination circuit equivalent circuit find out பண்ணுறது எப்படி equivalent circuit equivalent resistance equivalent capacitance equivalent inductance value எப்படி find பண்ணுறது அப்படிங்கிறது next lectureலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்.